கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Romans 5:9. Much more then, having now been justified by his blood, we shall be saved from wrath through him என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் மாறுகிறோம். அவர் மூலமாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுகிறோம் என்று நாம் அறிய முடிகிறது. இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தினின்று நம்மை மீட்டு கொண்டதினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனும் தன்னைத்தானே நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது. தான் செய்கிற நற்பண்புகள் நற்காரியங்களினாலே நீதிமானாகவும் மாறிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை நீதிமானாக மாற்றுகிறது. கோபாக்கினைக்கும் நீங்களாக்கி இரட்சிப்பை அருளுகிறது என்கிறதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து தேவனுக்கு இந்த காலங்களிலே நன்றியை தெரிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.